ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீங்களோ அந்த நன்மையை நிச்சயமாகவே தேவன் தரப்போகிறார். வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுவதற்காக தூர தேசத்திலிருந்து ஒரு மனுஷனை வரவழைப்பேன். நான் திட்டம் பண்ணதை செய்வேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ அந்த நன்மையை விட, நாம் நினைக்கிற நினைவுகளை விட, வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை விட, நம்ம பேரில் தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் மகா மேன்மையானவைகள். கடந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு வீடு வேணும், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்போடைய விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அல்லது ஒரு தொழிலோட காரியங்கள், வியாபார காரியங்கள், என்ன காரியத்தை நீங்கள் திட்டம் பண்ணி இருந்தாலும் அதை விட மேலான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கறதற்கு அதிக விருப்பம் உடையவராக இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவர். அப்படித்தான் ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முக்கியமாக ஒரு மன்னனுடைய பெயரை சொன்னார். அவர் யார்? தேவன் அவரை எப்படி அழைச்சாரு? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பெயரை சொன்னார்? கைவிடப்பட்ட ஒரு தேசத்தை தேவன் எப்படி அந்த மனுஷன் மூலமாக தூக்கி நிறுத்தினார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் யூதா தேசத்தை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். சாலமோன் ராஜாவா இருக்கும் பொழுது அவருடைய முதிர் வயதுல விக்கிரக ஆராதனையை தேசத்துல கொண்டு வந்தார். அவருடைய நாட்களுக்கு பிறகு தேவன் பல முறை தேசத்தை எச்சரித்தார். விக்கிரக ஆராதனை வேண்டாம், அந்நிய ஜனங்களுடைய காரியங்கள் உங்களுக்குள்ள வேண்டாம். பல முறை பல தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். பாவத்துக்கு நீங்கள் போகாதீங்க, விக்கிரகங்களை தேடி போகாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் உங்களை விட்டு விலகிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இஸ்ரவேல் தேசமோ யூதா தேசமோ காதில் வாங்கி கொள்ளவே இல்லை, அசட்டை பண்ணினார்கள். கிட்டத்தட்ட யூதா தேசம் கர்த்தரை விட்டு போனாங்க. கிமு 586வது ஆண்டில் தேவன் யூதா தேசத்தை நேபுகாத் நேச்சாரோட கையில் கொடுக்கிறார். அது எந்த தேசம் அப்படின்னு சொன்னால் பாபிலோனிய தேசம். 70 ஆண்டு கால அடிமைத்தன வாழ்க்கையை முன்குறிச்ச தேவன் இந்த ஜனங்களை மீட்கிறதற்காக ஒரு மனுஷனையும் தேவன் முன்குறிக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க. கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பெண், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த யூதா தேசம் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள போகல. ஆனா இந்த அடிமைத்தனத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே தேவன் இவங்க 70 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க, பாபிலோனிய கையில் ஒப்பு கொடுப்பேன். அதற்கப்புறம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஜனங்களை பாபிலோனில் இருந்து மறுபடியும் யூதா தேசத்துக்கு கொண்டு வருவேன். என் ஆலயம் இடிக்கப்படும், அந்த தேசம் பாழா போகும், யூதா தேசம் பாழா போகும். 70 ஆண்டுகள் ஓய்வில் இருக்கும். அதற்கு பிறகு என் மகன் மூலமாக ஒரு மெய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன், அவன் என் தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாச்சிங்கனாலும் இந்த கோரேசை குறித்து கர்த்தர் முன்பதாகவே தேவன் தெரிந்தெடுத்தார், திட்டம் பண்ணினார். கோரேஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை நான் ஏற்படுத்துவேன், அவன் என் ஜனங்களை விடுவித்து அவன் மூலமாக என்னுடைய ஆலயம் கட்டப்படும், இந்த தேசம் மறுபடியும் கட்டப்படணும் அப்படிங்கிறது 70 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய தீர்க்க தரிசனமாக இருந்தது. அதே போல கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே கிமு 586ல் தேவன் யூதா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சார் சிறப்பிடிச்சிட்டு போறார். அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தேவன் அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறார். அதற்கு பிறகு மேதியா பெர்சியா 2 ராஜ்யங்களும் உடன்பட்டு இந்த பாபிலோன் மேல படையெடுக்கிறாங்க. படையை நடத்தினது யார் அப்படின்னு சொன்னா பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ். அவருடைய தலைமையில தான் இந்த படை எடுக்கப்படுது. மேதிய மன்னன் தரியு, இவருடைய வயது கிட்டத்தட்ட 64 வயது. அதனால கோரேஸுடைய தலைமையில் படையெடுத்து பாபிலோனை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றினதுக்கு பிறகு
இந்த மேதிய ராஜா தரியு 64 வயது உடையவராக இருக்கிறனால முதல்ல நீங்க ஆட்சி செய்யுங்க. உங்க காலத்துக்கு பிறகு பெர்சிய மன்னனாகிய நான் கோரேஸ் நான் ஆட்சிக்கு வரேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க. இப்போ பாபிலோன் யூதா எல்லாத்துடைய ராஜ்யமும் பெர்சிய கையில போகுது. இந்த பாபிலோன் தேசம் இன்னைக்கு எந்த தேசம் அப்படின்னு சொன்னா பாபிலோனிய தேசம் தான் இன்னைக்கு இருக்கிற ஈராக் தேசம். அதே போல் இந்த பெர்சிய தேசம் யார் அப்படின்னு சொன்னால் பெர்சிய தேசம் இன்னைக்கு இருக்கிற ஈரான் தேசம். இந்த ஈரானில் தான் கோரேஸ் ராஜாவாக இருந்தார். தேவஜனமே, நம்மளுடைய வரலாறில் பார்க்கும் பொழுது நெப்போலியன் போனபார்ட் ஆகட்டும், அதே போல் மகா அலெக்சாண்டர் ஆகட்டும், அவங்கள குறித்து வாசிக்கும் போது கிரேட் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மகா மன்னர்கள் தங்களோட ராஜ்யங்களை விரிவுபடுத்தி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். மகா அலெக்சாண்டர் இவங்களை குறித்து அதிகமாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த கோரேஸ் ராஜா இவர்களுக்கும் முன்னாடியே அவருடைய ராஜ்யம் எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தியோப்பியா தேசத்தில் இருந்து இந்து தேசம் வரை இவருடைய ராஜ்யத்தை இவர் விரிவுபடுத்த இருந்தார். தேவஜனமே, அதாவது மத்திய கிழக்குல இருந்து இந்தியா வரைக்கும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 127 நாடுகளை இவர் கைப்பற்றினார். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு காலகட்டங்களில் நெட் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, நிறைய மீடியா மூலமாக ஒரு நாடு எப்படி அதோடைய உள்ள எப்படி போக முடியும், அவங்களுடைய மொழி எப்படி, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீடியா மூலமாக ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எந்த அறிவியல் வளராத காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இது நடக்கும்போது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 580 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் எந்த விஞ்ஞான வளர்ச்சியுமே இல்லை. ஒரு நாட்டுடைய இராணுவம் எப்படி தெரியாது. எஸ்தர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்து தேசம் அப்படிங்கிறது இந்தியா வரைக்கும் இந்த கோரேஸ் கைப்பற்றி இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்தியாவை அரசாண்ட மன்னர்கள் கூட சாதாரணமான அரசர்கள் கிடையாது. நம்ம படிச்சிருக்கிறோம், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், திராவிட மன்னர்கள் அவ்வளவு லேசானவர்கள் அல்ல. முகலாயர்கள் இவங்களை எல்லாம் கைப்பற்றணும்னு சொன்னால் கோரேஸை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மகா கோரேஸ், சைரஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லப்படாது, மகா பராக்கிரமசாலி. தேவஜனமே, இதெல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை கோரேஸ் ஒரு பெரிய மன்னருடைய மகனாக இருப்பாரோ? அதுதான் இல்லைங்க. இந்த கோரேஸ் யார்? இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய பராக்கிரமம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பெர்சிய தேசத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை மகன். தாய் தகப்பனால் துரத்தப்பட்ட இவரை ஒரு ஆடு மேய்க்கிற ஏழை குடும்பம் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த கோரேஸை தான் தேவன் இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா மாற்றி மிகப்பெரிய ஒரு ராஜாவாகும்படி தேவன் உயர்வை கொடுத்து கட்டளையிடுகிறார். இந்த செய்தியை பார்க்குற நீங்க நினைக்கலாம், நான் உயர்த்தப்படணும்னு சொன்னா எந்த வாழ்வாதாரமுமே எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் படிப்பு குறைவாக இருக்கு, எனக்கு தாளந்து குறைவு, உதவி செய்ய யாருமே இல்லை. தேவஜனமே, கோரேஸ் ஒரு பெர்சிய தேசத்தில் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு ஏழை குடும்பத்தினால வளர்க்கப்பட்டவர். ஆனால் அவரோட கையில் தேவன் 127 நாடுகளுக்கு மேலே ராஜாவாகும்படி தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார்னா, விஞ்ஞானம் இராணுவம் வளராத காலகட்டம், படிப்பறிவு இல்லாத காலகட்டம். அப்போ 127 நாடை ஒரு ஏழை பையனோட கையில், கோரேஸோட கையில் தேவன் கொடுக்குறாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு ஏழை எடுத்து உயர்த்த அவரால முடியும், உயர்ந்து இருக்கிறவனை தாழ்த்தவும் முடியும். தேவஜனமே, இந்த கோரேஸை தேவன் உயர்த்துகிறார். ஆனால் இந்த கோரேஸ் யார் அப்படின்னு பார்த்தா, கோரேஸ் ஒரு யூதன் அல்ல, ஒரு இஸ்ரவேல் ஜாதியை சேர்ந்தவர் அல்ல, இவர் ஒரு புற ஜாதி, இவர் கர்த்தரை அறியாதவர். இவருடைய காலகட்டங்களில் ஒருவேளை சொப்பனத்தில் கர்த்தர் இவரோடு பேசினாரா? ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாக நிச்சயமாக பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்திருந்தா நம்ம வேதாகமத்தில் நிச்சயமாக அதை தேவன் இடம் பெற வைத்திருப்பார். தீர்க்கதரிசிகளுடைய குறிப்பேட்டில் இவரை குறிச்சி இல்லை. எப்படி ஆகிலும் எந்த மனுஷனையும் தொட தேவனாலே ஆகும். ஒரு ராஜாட்ட யார் பேச முடியும்? ஆனால் தேவன் அப்படிப்பட்ட மனுஷனையும் தொட்டு ராஜ்யபாரத்துக்கு வருவதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாக கோரேச குறித்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அறிவிக்கிறார். கோரேஸ் ராஜாவை வர்றாரு. இதை நம்ம எஸ்ரா புஸ்தகம் முதல் 3 வசனங்களில் கோரேஸ் ராஜாவான உடனே அவர் பிறப்பிக்கிற கட்டளை என்ன வாசிக்கலாம். எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி
பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன். பெர்சிய ராஜா ராஜ்யபாரத்துக்கு வர்றாரு. வந்த உடனே கர்த்தர் இவருடைய ஆவியை ஏவினாராம். இவருடைய ஆவியை ஏவுறாரு. ஏவின உடனே அடுத்த கட்டளையை இவர் பிறப்பிக்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஒரு புற ஜாதி ராஜா அவர் சொல்லுகிறாரு, தேவன் இந்த ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். தேவஜனமே, ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என்னுடைய ஞானம், ஏன் அறிவு, என்னுடைய தாளந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு புற ஜாதி ராஜா சட்டங்கள் தெரியாதவர், ஆண்டவருடைய வேதம் தெரியாது, ஆண்டவருடைய வழிநடத்தல் தெரியாது. ஆனா தேவன் இவரை எந்த அளவுக்கு தொற்றிருந்தா இவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவன் தான் இந்த பூமியுடைய ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். அவர் எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரா, யூதா தேசத்துல அவருடைய ஆலயத்தை கட்டுங்கிற கட்டளை எனக்கு கொடுத்தார். தேவஜனமே, ஒரு மனுஷன் கோயிலை கட்டணும்னா தன்னுடைய ஊரில் கட்டுவாங்க. இப்போ பொதுவாக சாலமோன் வயதான காலகட்டங்களில் விக்கிரக கோயிலை தன்னுடைய மனைவிகளை பிரியப்படுத்துவதற்காக கோயிலை கட்டும்போது அவங்க ஊரில் கட்டல, மாறா எருசலேமில் கட்டினார். ஆனால் இந்த கோரேஸ் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, தன்னுடைய தேசத்தில் ஆலயம் கட்டணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. யூதா தேசத்தில் எருசலேமில் அவருடைய ஆலயத்தை கட்டுங்கிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க. அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த கோரேஸ் சொல்லுகிறாரு, எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். கர்த்தருடைய ஜனங்கள் இந்த 127 நாட்டில் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் நாட்டுக்கு போய், யாரெல்லாம் ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறீங்களோ உங்கள் நாட்டுக்கு போய் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்டுங்க. எருசலேமில் இருக்கிற தேவனே தேவன். தேவஜனமே, அப்போ இந்த யூதர்கள் கோரேசுடைய ராஜ்யபார காலகட்டங்களில் பெரிய அளவில் இல்லை, ஒரு அடிமைகள். ஒரு ராஜாவானோன்னு அவர் என்ன நினச்சிருக்கணும், அடிமைகளுடைய கடவுளெல்லாம் ஒரு கடவுளா அப்படிதான் நினச்சிருக்கணும். ஆனால் தேவன் இவரை எந்த அளவுக்கு தொற்றிருந்தா ஆண்டவரோட தீர்க்க தரிசனத்தை எந்த மனுஷனை கொண்டாகிலும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். தேவஜனமே, கோரேஸ் ஒரு புற ஜாதி ராஜா 127 நாடுகளை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பராக்கிரமம் பெருசு. ஆனால் அவர் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே சுய மகிமையை பேசலை, கர்த்தரை உயர்த்துகிறார், கர்த்தரே தேவன் என்று பேசுகிறார். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் போது அவரே பொன் வெள்ளி கேதுரு மரங்கள் எல்லா காணிக்கைகளை கொடுத்து மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை இட்டு அனுப்புவார். தேவஜனமே, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் 70 ஆண்டுகள் கழித்து ஜனங்கள் ஆண்டவற்றை போய் உபவாசிக்கல, மன்றாடலை. சில தீர்க்க தரிசிகள் ஆண்டவற்றை மன்றாடினாங்க, தானியேல் உள்பட. ஆனால் எல்லா ஜனங்களும் ஒருவேளை மறந்து போய் பெர்சியர்களை போலவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மறக்கலை. ஏற்ற காலத்தில் அதை திட்டமாக தெளிவாக மகிமையாக நிறைவேற்றினார். தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் நினைவை விட, நீங்கள் நினச்சிருக்கிறத விட, நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட அதிகமான காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. உங்களுக்கு வேணா இது ரொம்ப பெருசாக தெரியலாம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் ரொம்ப பெருசாச்சு, இது நடக்குமா, இது நிறைவேறுமா? கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். விழுந்து போன தேசத்தை தேவன் தூக்கி நிறுத்த முடியும்னா, கர்த்தரை அறியாத ஒரு ராஜாவை ஆண்டவருக்கு சாட்சியாக நிறுத்த முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவனே அற்புதத்தை செய்ய முடியாது. நிச்சயமாகவே நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் திட்டம் பண்ணியதை விட உங்கள் வாழ்க்கையை குறித்த பெரிய நோக்கம் அவருக்கு இருக்கு. நிச்சயமாகவே செய்வார். விசுவாசத்தோட காத்திருங்க, ஜெபிங்க, தேவனை பணிந்து கொள்ளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரோட சமுத்திரம் உங்களை தாழ்த்த முடியுமோ கோரேஸ் ராஜாவை போல உங்களை தாழ்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் உங்கள் ஜனங்கப்பா. என்ன ஏக்கத்தோட, என்ன வேதனையோட, என்ன பாரத்தோட காத்திருக்கிறாங்களோ அப்பா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? என் ஜெபம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இவ்வளோ பெரிய தேவை எனக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் அங்கலாய்ப்பா ஏக்கத்தோடு உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அவர்கள் விரும்பினது
கண்டிப்பாக வரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எருசலேமை நிறுத்தின தேவன், கோரேஸ் ராஜாவை சந்தித்த தேவன், இவர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ப முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.